ஹலோ கைஸ், உங்களோட டாபிக் ஸ்டாஃபிங் ப்ராசஸ். அதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆள் இருக்காங்கன்னா அந்த ஸ்டாஃபிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் தாண்டி வரும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் பிளானிங்ஸ். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க நமக்கு எவ்வளோ பேர் தேவைன்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் கரண்ட் ஸ்டாஃபிங் லெவல், நம்ம கரண்ட் ஸ்டாஃபிங் லெவல் கரெக்டாக சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. கரண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்கா, அவங்க கூட சேலரி கரெக்டாக இருக்கா, அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் கரெக்டாக இருக்கா, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது, நம்ம எங்கெங்கெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிடுறதுக்கு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேர் வேலைக்கு தேவைன்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபோர்காஸ்டிங் ஃபியூச்சர் நீட்ஸ். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ பேர் எம்ப்ளாய்ஸ் தேவைப்படுவாங்க, நம்மளுடைய கம்பெனி கோல் எப்படி இருக்குது, நம்ம வந்து க்ரோத் பிளான்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மந்த் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து ஒரு 10,000 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் 15,000, அதுக்கேற்ற நம்ம வந்து ஒரு 10-20 பேர் வேலைக்கு எடுக்கணும். ஸோ அந்த க்ரோத் பிளான்ஸை பேஸ் பண்ணி நம்ம மேன் பவருக்கு பிளான் பண்ணிக்கலாம். தென் பொட்டன்ஷியல் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்னென்ன பண்ணலாம், நம்ம எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் இன்னும் சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு மட்டும் தான் மேன் பவர் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்காக வந்து இதில் தான் நமக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்குவோம் ஓகேங்களா. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ ஜாப் அனாலிசிஸ் டிஃபைன் அவங்க வந்து அந்த கம்பெனியோடைய அந்த ஒர்க்கோடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன, நீங்கள் அந்த வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா என்னென்ன பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்ட்டு, ஹெச்ஆர் மேனேஜர், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் சொல்லிட்டு நிறைய ஒர்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ டிஃபைன் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈச் பொசிஷனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஐ மீன் அதை தெரியப்படுத்துவாங்க பார்த்தாங்க. இன்க்ளூடிங் நெசசரி குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து இவ்வளோ தேவைப்படுது எங்களுக்கு, இதெல்லாம் உங்களுடைய பொறுப்புகள், இதெல்லாம் உங்களுடைய வேலைக்கு சொல்லிட்டு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க ஓகேங்களா. அவங்க கம்பெனி வெப்சைட்லையோ இல்லை சோஷியல் மீடியாலோ. அந்த அட்ராக்டிங் கேண்டிடேட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ வேரியஸ் மெத்தட் யூசிங் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா. அவங்களுக்கு தேவையான எம்ப்ளாய்ஸை வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக வேரியஸ் மெத்தடில் வந்து அவங்க ரீச் பண்ணி டைப் பண்ணுவாங்க ஓகேங்களா. அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சோஷியல் மீடியா, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் கேண்டிடேட்ஸை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க ஃபஸ்ட் ஓகேங்களா. அந்த பில்டிங் டேலண்ட் பூல் ஓகேங்களா. ஸோ இது டெவலப் பைப்லைன். பிகாஸ் இது இந்த பாயிண்ட் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம 50 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா. 50 பேர் நல்லா டேலண்டான எடுத்துட்டாங்க, பட் இன்னொரு 10 பேர் டேலண்டான பர்சன் இருக்காங்க கம்பெனி அவங்க தேவை. பட் இருந்தாலும் இப்போ வந்து அவங்கள எடுக்க முடியாது வேக்கண்ட் இல்லைன்ற பஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் நீட் ஏற்படும் போது ஃபஸ்ட்டு அவங்கள தான் கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஃபியூச்சர் ஸ்டாஃபிங்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பில்டிங் டேலண்ட் பூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் ஓகேங்களா. ஸோ எல்லாரும் வந்து ரிவ்யூ ரெஸ்யூம் எப்படி இருக்குது, அவங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்காங்க, வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி இருப்பாங்களா, அந்த ஹூமிட்ட பேசிக் நீட்ஸ் பேசிக் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து யார் தாண்டி வராங்களோ அவங்கள வந்து அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க ரெஸ்யூம் வச்சும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வச்சு பேசிக் நீட்ஸை வச்சு ரெக்ரூட்மெண்ட்ஸ் தான் கரெக்டாக செக் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தாண்டப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அதர் அசஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுனாச்சும் அதை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க எவலேட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து மதிப்பிடுவாங்க எப்படி இருக்குது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய டெஸ்ட்லாம் இன்டர்வியூ எப்படி சொல்லி மதிப்பிட்டு அப்புறம் அவங்களுடைய ஸ்கில் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க வந்து இந்த ரோல் ஃபிட்டாக அவங்களாம் வந்து டிசைட் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் செக்ஸ். இப்போ வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் தான் வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க கரெக்டாக தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா, ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, எதனால் வேலையை விட்டு வந்தாங்க, எதனால் நம்ம ஒர்க் மாறினாங்க, அந்த பார்த்தீங்கன்னா கண்டக்ட் இந்த ரெஃபரன்ஸ் அவங்க ரெஃபரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த ஃபைனல் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த எம்ப்ளாயர், அதாவது யார் வேலைக்கு இருக்கிறாங்களோ அவங்க சூஸ் பண்ணதான் ஓகேங்களா. ஸோ த பெஸ்ட் அந்த இருக்கிற கேண்டிடேட் பெஸ்ட் கேண்டிடேட் சூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ரிசல்ட் அவங்க எவலேஷன் ஓகேங்களா, அவங்க இவ்வளோ இன்டர்வியூ தாண்டி வந்திருக்காங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அது பாஸ் பண்ண மூலமாக அவங்க ஒர்க்கு அவங்களுடைய மார்க்லாம் போட்டிருப்பாங்க அவங்க எவலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்காங்களோ அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அதான் அந்த ரிசல்ட் வந்து அவங்க கையில் தான் இருக்குது, அந்த ரெக்ரூட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங்னா ஒருத்தங்க புதுசாக வேலைக்கு சேராங்கன்னா ஆன்போர்டிங் வந்து இந்த 3 பாயிண்ட் மெயினாக சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓரியன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்ச்சரை பற்றி என்னென்ன பாலிசி ப்ரொசீஜருக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அடாப்ட் பண்ணுறது தான் ஓரியன்டேஷன் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ட்ரைனிங் பற்றி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ட்ரைனிங் வந்து எல்லாருக்குமே ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் அந்த இனிஷியல் ட்ரைனிங் வந்து எல்லாரும் தேவைப்படும் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஹெல்ப் நியூ அண்டர்ஸ்டாண்ட் தான் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக தேவை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய எம்ப்ளாய் வரனா புதிய எம்ப்ளாய் சப்போர்ட் பண்ணுறது, அந்த அவங்க டீமில் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு அந்த ஒர்க் என்வரான்மெண்ட்டை வந்து அவங்க அடாப்ட் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தா ஸ்மூத் ட்ரான்சாக்ஷனாக இருக்கணும், அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. டக்குன்னு வந்து என்னடா இது நம்ம அந்த ஒர்க்கு ஈஸியாக இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஃப்பாக இருக்குது, இந்த சேஞ்சை வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண முடியாது, பட் இட் டேக்ஸ் டைம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஓகே நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க ஓகே நம்ம நல்லா பண்ணுறோம், நம்ம நல்ல டிசிஷன் தான் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி அங்கே வந்து அடாப்ட் ஆரம்பிப்போம் ஓகேங்களா. ஸோ இன்டெகிரேஷன் ப்ராசஸும் நான் மெயின் ப்ராசஸ் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது போத் நியூ எம்ப்ளாயிஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ்க்கும் பொறுத்து நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃபர் ஆன்கோயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ்
என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்களுடைய ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே வேலை பண்ணும்போதே ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஸ்கில் டெவலப் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்டே அப்டேட் வித் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்டே அப்டேட்டாக இருக்கும்போது தான் அவங்க ஒர்க் வந்து அவங்க கைவிட்டு போகாமல் கூடவே இருக்கும். ஓகேங்களா. அதன் கரியர் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க கரியரில் டெவலப் ஆகிறது. ஓகேங்களா. அண்ட் கரியர் அட்வான்ஸ்மெண்ட் இது ஆரம்பிச்சு அந்த கம்பெனி கூட வந்து அவங்க கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் லெவல் ஆரம்பிச்சு சீனியர் போஸ்டிங் போயிட்டு மேனேஜர் போயிட்டு ஓகே மேனேஜர் லெவலில் கூட போய் முடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரியரில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு இடத்த போய் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பாயிண்ட் மைனாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ செட்டிங் அப்ஜெக்டிவ் ஒரு ஈச் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் உங்கள் கோல்ஸ் இதுதான், உங்களுடைய பேசிக் கோல் இதுதான், உங்கள் வீட்டு நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு சொல்லுவாங்க. அண்ட் தென் அசஸ் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் ப்ரொவைட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அண்ட் அட்ரஸ் இஷ்யூஸ். ஓகேங்களா. அவங்ககிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அவங்க வந்து அவங்க மாற்றிக்கூடிய அளவுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நம்ம சொல்லலாம். பாசிட்டிவ்ன்றதை விட அவங்ககிட்ட எதனா குறை இருந்தாலும் நீங்கள் இதை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கைண்டாக சொல்கிறது. ஓகேங்களா. ஒரு கன்ஸ்ட்ரக்டான ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனி இஷ்யூஸ் இருந்தால் அதை வந்து கண்டுபிடிச்சி சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லிட்டு கேட்டு ஒரு ஃபார்மல் எவாலுவேஷன் பண்ணிட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதன் இப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ எதில் இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த யார் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அவங்க சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் குறையாக இருக்குது, இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த டெவலப் நீட்ஸ் நீங்கள் எதாவது டெவலப் நீட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நம்ம கரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை கான்செப்ட் ஒரு கம்பெனி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இது இல்லாமல் எங்கேயுமே இல்லை. ஸோ சேலரி அண்ட் வேஜஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு காம்படிட்டிவான காம்பன்சேஷன் பேக்கேஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ட் அண்ட் ரீட்டைன் டேலண்ட். ஓகேங்களா. ஒரு நல்ல எம்ப்ளாய் நம்ம கம்பெனிக்கு இருக்குன்னா நல்ல சேலரி கொடுத்தா தான், காம்படிட்டிவரே நல்ல சேலரி கொடுத்தா தான் நம்மளை வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு. ஓகேங்களா. இல்லைனா அவர் ஆப்போசிட் கம்பெனிக்கு போயிடுவார். பிகாஸ் நல்ல சேலரி கொடுத்து போது அவங்க அங்கே தான் போக ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. அந்த பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ மேனேஜிங் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ், அதர் பீக்ஸ். ஓகேங்களா. எல்லாத்தையுமே அந்த பிஎஃப் இஎஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ், ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணும்போது தான் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு எம்ப்ளாயி வந்து கரெக்டாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன். ஸோ ரிட்டன்ஷன் நான் பார்த்தீங்கன்னா எத்தனை எம்ப்ளாய் நம்ம கம்பெனியில் வந்து இன்னும் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாறாமல், அதை ரிட்டன்ஷன் சொல்லுவாங்களா. ஸோ எம்ப்ளாய் எங்கேஜ்மெண்ட். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கீப் எம்ப்ளாய்ஸ் மோட்டிவேட். எம்ப்ளாய் வந்து எப்பவுமே மோட்டிவேட்டாக இருக்கணும், அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும். அப்புறம் ரெகக்னேஷன் ப்ரோக்ராம்ஸ் நடந்து. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணுறாரு, 5 வருஷம் ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவார். நல்லா ஒர்க் பண்ணுறாரு, எம்ப்ளாய் ஆஃப் த மந்த், எம்ப்ளாய் ஆஃப் த இயர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் அவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது. அந்த கரியர் கோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்கள வந்து இன்னும் உங்களோட கரியர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பு கொடுறது மூலமாக அவங்க அதை அச்சீவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா. அந்த எக்ஸிட் இன்டர்வியூஸ் இன்கேஸ் ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு கம்பெனிட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸிட் இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு ஸோ டிபார்ட்டிங் எம்ப்ளாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் இன்சைட் இன்டு ரீசன். நீங்கள் எதனால் வந்து வேல்யூ விட்டு போகிறீங்க, எந்த ரீசன், நீங்கள் நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எதை வந்து நீங்கள் குறைய நினைக்கிறீங்க நம்ம கம்பெனி சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. என்ன பண்ண போதுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய் வந்து நான் பண்ணுற வேலைக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாக சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து உண்மையாக அசஸ் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இந்த ஒர்க்கு வந்து நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுத்தா ஆள் கிடைப்பாங்களா சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் ஓகே அப்போ குறையாக நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்து ஒரு 5,000 நீங்கள் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இந்த ரிட்டன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அதுவும் நடைபெறுவதும் ஒரு வாரம்.